ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இப்போ நம்ம பார்க்க போகிறோம் த ட்ரையன் ஷெஃப். ஒரு அழகான காதல் கதை கொண்ட ஒரு கொரியன் ட்ராமாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது ஒரு டைம் ட்ராவல் பற்றின ஒரு கதை. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட பேர் ஏஜே. இவ தான் நம்ம ட்ராமாவோட ஹீரோயின். பேர் ஜியாங். 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சுன்றதை பார்க்கலாம். ஒரு மிச்சலின் ஸ்டார் போட்டிக்கான போட்டி நடத்திக்கிட்டு இருந்துச்சு. யார் அடுத்த மிச்சலின் அப்படின்னுக்கான போட்டி. திடீர்னு இவளுடைய அடுப்பு வேலை செய்யலை. என்ன செய்யறதுன்னு தெரியல. யோசிக்க ஆரம்பிச்சான். பக்கத்தில் இருந்த வைக்கோல் இருந்துச்சு. அதை எடுத்து உடனே அதை பற்ற வச்சு அதில் ஒரு பாரம்பரியமான ஒரு டிஷ்ஷை சமைச்சா. கடைசி ஒரு நிமிஷம் தான் இருந்துச்சு. அதில் சமைச்சு முடிச்சு பெல்லையும் கிளிக் பண்ணிட்டான். அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்த்து இவன் தான் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்து அந்த செஃப்புக்கான பட்டமும் வாங்கிட்டான். இந்த சந்தோஷமான விஷயத்தை அவங்க அப்பா கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டான். அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷம். நீ அந்த பழைய புக்கை எடுத்துகிட்டு உடனே கொரியாவுக்கு வரணும், சூரிய கிரகணம் வரப்போகுது அப்படின்னு சொல்லவும் அவளும் பிளேனில் புக்கை எடுத்துகிட்டு கொரியாவுக்கு கிளம்பிட்டா. அங்கே பிளேனில் இருக்கிறவங்க சூரிய கிரகணம் வந்துருக்கு, நீங்கள் ஜன்னல் வழியாக பார்க்கலாம்னு சொல்லவும் பக்கத்தில் இருக்கிறவங்க தெரியாமல் டீயை கொட்டி விட்டுருவார். அவளும் அந்த புக்கை தான் எடுத்துகிட்டு பாத்ரூம்குள்ளே போய் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அந்த புக்கெல்லாம் பிரட்டி அந்த புக்கை கிண்டல் பண்ணிக்கிட்டு இது ஒரு லவ் ஸ்டோரியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாள். அங்கங்கே அந்த டீ கொட்டினா தான் துடைச்சிக்கிட்டு இருப்பாள். கடைசியில் ஒரு வரியை மட்டும் தெரியாமல் படிச்சிருவாள். படித்தோடனே அந்த டைம் சூரிய கிரகணம் உச்சத்தில் இருக்கும். அதனால் அவள் படித்தது பழிக்கவும் ஆரம்பிச்சிடும். திடீர்னு ஏரோப்ளேனில் பாத்ரூமுக்குள்ளே ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்கும். என்னடா இது அப்படின்ட்டு அவளுக்கே ஒன்றும் புரியாமல் இருக்கும்போது அவள் மயங்கி விழுந்துருவாள். விழுந்து கண் முழிக்கும்போது ஒரு நெட்டுக்குள்ளே இருப்பாள். என்னடா இது, நம்ம எங்கே இருக்கோம், இதுவரை காடா அப்படின்னு பார்ப்பா. அவன் ஃபோன் எடுத்து பார்ப்பா. ஃபோனில் டவரே இருக்காது. திடீர்னு அம்பு எங்கேருந்தோ பாஞ்சு வரவும் அவளுக்கு பயந்துருவா. என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இன்னொரு அம்பு அவள் இருக்கிற நெட்டை மேலே பட்டு அந்த நெட்டு கீழே விழுந்துடும். உடனே அங்கேருந்து தப்பிச்சு மரத்துக்கு முன்னாடி போயிடுவா. நிறைய அந்த பக்கமாக போகுது அப்படின்னு சத்தம் போட்டு ஓடி போய் மரத்துக்கு பண்ணி நுழைஞ்சுப்பா. அப்போ அவள் மரத்துக்கு பண்ணி நின்று பாப்பா. குதிரையில் ஒருத்தன் உட்காந்துட்டுருப்பான். அவளுக்கு ஆச்சரியமாக இருக்கும். யாரா இவன் கோமாளி மாதிரி இருக்கான் அப்படின்னு அவள் பார்த்துட்ருப்பான். இவன் ஆச்சரியமாக பார்த்துட்ருப்பா. யாரா இவன் பார்க்குறதுக்கு பேய் மாதிரி இருக்கா, யாராக இருக்கும், ஒருவேளை பேயாக இருக்குமோ அப்படின்ட்டு அவளை தாக்குறதுக்கு அம்பை எய்வா. உடனே அவள் பயந்து ஓடி போய் பள்ளத்தாக்கு விளிம்புக்கு முன்னாடி போய் நின்றுவா. அவனும் பின்னாடியே போவான். அந்த டயத்தில் சூரிய கிரகணம் முடிஞ்சு வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். அவள் கையில் சேஃப்டிக்காக ஒரு மின்சார கம்பி மாதிரி வச்சுருப்பாள். அதை வச்சு அமுக்கிக்கிட்டே இருப்பாள். அவன் வேலைங்களையும் பார்த்துருப்பான். இவ கண்டிப்பாக கிரகண பேயாக தான் இருக்கணும் அப்படின்னு அவன் நினைப்பான். அவள் பேசுறது எதுவுமே அவனுக்கான புரியாது. ஒரு நாள் அவள் திடீர்னு சொல்லுவாள், நான் போலீஸை கூப்பிடுவேன், இந்த மாதிரி நீ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு என்ன அவன் பேசுறது சுத்தம் இல்லை, அவன் நம்ம மேலே சாபம் போடுறாளோ அப்படின்னு அவன் நினச்சிப்பான். உடனே குதிரையிலேருந்து கீழே இறங்கி போலீஸ்னால் யார், அதிகாரினா என்ன அப்படின்னு அவன் கேட்க ஆரம்பிப்பான். பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் மேலே ஒரு அம்பு பாஞ்சிடும். எங்கே இருந்தோ அம்பு பாஞ்சிடும். அவங்க 2 பேருமே பள்ளத்தாக்குலேருந்து கீழே விழுந்துருவாங்க. அந்த கீழே ஆறு தான் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்துருவாங்க. ஜியாங் தான் இவனை காப்பாற்றி கரை சேர்ப்பான். கரை சேர்த்துட்டு இவனுக்கு அடிபட்டதுனால ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். அவனுக்கு அப்படியே மயக்கமும் தெரிஞ்சிடும். மயக்கம் தெரிஞ்சோடனையும் மறுபடியும் ஜியாங்கை தாக்குறதுக்காக முயற்சி பண்ணுவாள். ஜியாங் என்ன சொன்னாலும் அவன் கேட்கவே மாட்டான். ஜோஸ் நசுற நேரம் பார்த்து அவன் கையில் கத்தியை பிடுங்கி இவன் எடுத்து கையில் வச்சுக்கிட்டு சண்டை போடுவாள். அவள் எவ்வளவோ சொல்லுவாள், நான் யார் அப்படின்றத சொல்லுவாள். அவள் நான் தான் மிஸ்லின் நட்சத்திர ஹோட்டலோட செஃப் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு ஒன்றுமே புரியாது. இவ தன்னை சாபம் போடுறாளோ அப்படின்னு அவன் நினச்சிப்பான். அவன் மறுபடியும் இவக்கிட்ட இருந்து அவன் கத்தியை பிடிங்கிடுவான். 2 பேருக்கும் மாறி சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். 2 பேரும் அடிக்கடி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவா, இவ அவனுடைய தெரியாமல் முட்டிடுவான். முட்டினோடனே அவன் என்ன பண்ணிடுவான்னா மயங்கிடுவான். மயங்கின உன்னையும் அவன் கை காலு எல்லாத்தையும் கட்டி போட்டு அப்புறமா தரன்னு அவன் இழுத்துட்டு போவான். எங்கே போகிறோன்னு தெரியல. நடந்துக்கிட்டே இருப்பாங்க. நைட் ஆயிரும். அவனும் சொல்லுவான், நான் நாட்டோட அரசன், என் ட்ரெஸ்ஸை பாரு, ட்ரெஸ்ஸை பார்த்துவானுக்கு அடையாளம் தெரியல அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு அவள் சொல்லுவா, இது வாடகைக்கு எங்கே வேணால் கிடைக்கும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாள். அவனுக்கு எப்படி சொல்லி இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது, இவளை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு அவனுக்கு ஒன்றுமே புரியாது. வேறு வழி இல்லாமல் அவனும் அவள் சொல்கிறத பற்றி கேட்டுக்கிட்டு அமைதியாக இருப்பாள். 2 பேருக்கு மறுபடியும் வாக்குவாதம் வந்துக்கிட்டு இருக்கும். மறுபடியும் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேர்னாலே முடியாது. ஒரு இடிஞ்சு போன ஒரு குடிசையை பார்ப்பான். குடிசையில் போய் நின்றுட்டு யாராவது உள்ளே இருக்கீங்களா அப்படின்னு அவள் கேட்பா. யாருமே சவுண்ட் கொடுக்க மாட்டாங்க. உடனே அங்கே இருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போவாள். வீட்டுக்குள்ளே போனால் அங்கே ஒரு பொண்ணு உட்காந்துருக்கும். சின்ன பொண்ணு தான். சின்ன பொண்ணு ஜியாங்க யாரும் நினச்சி அடிக்க வருவாள். அவங்களும் பயத்தில் கத்திடுவா. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒரு அறிமுகமாயிக்கிடுவாங்க. சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா இவன் தான் செஃப் ஆச்சே,
இவள் கையில் வச்சு இவள் வந்து வரும்போது ஆல்ரெடி வந்து ஒரு ரெட் சில்லி சாஸ் வந்து கொண்டு வந்திருப்பா. இருக்கிற பொருளை வச்சு இவள் சமைக்கவும் ஆரம்பிச்சிருவா. இவள் சமைக்கிறத அந்த கொடூரமான அந்த அரசை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனுக்கு சமைக்கனா தெரியுமா அப்படின்னா கேட்பான். அவள் சமைச்சதான் அவனுக்கு ஒரு ரூபாய் ஊட்டி விடவும் அவனுக்கு கண்ணில் இருந்து கண்ணீரே வந்துடும். கண்ணீர் வந்தோடனே அவனுக்கு வந்து என்னென்னா பழைய ஞாபகங்கள் அவங்க அம்மாவே சமைச்சு ஊட்டி விடுற மாதிரி அவனுக்கு வந்து ஞாபகம் வரும். அதனால் வந்து ஆனந்த கண்ணீரே அவனுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கும். இவனோட அம்மாவே இவனுக்கு வந்து ஊட்டி விட்ட மாதிரியான ஞாபகம். சரின்ட்டு இவனே அப்படியே தூங்க வச்சுட்டு இவங்க 2 பேரும் நதிக்கரை ஓரமாக பேசலான்னு அந்த பக்கம் போய் பேச போயிட்டாங்க. அப்போ தான் இந்த குட்டி பொண்ணு, இந்த நாட்டில் ஒரு கொடூரமான அரசன் இருக்கான். அவன் வந்து கிராமத்து பெண்கள் எல்லாத்தையும் அவனோட இடத்துக்கு வந்து வலுக்கட்டாயமாக கூட்டிகிட்டு போவான். அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அந்த இடத்துல மறைஞ்சு நுழைஞ்சு வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லுவாள். இந்த பொண்ணு சொல்கிற அந்த கொடூரமான அரசன் வேறு யாரும் இல்லை, ஜியாங் காப்பாற்றினா அவன் தான். இவளுக்கும் அப்போ தான் தெரியுது நம்ம வந்து டைம் ட்ராவல் பண்ணி இந்த பக்கம் இங்கே வந்திருக்கோம் அப்படின்றத அவளும் புரிஞ்சுக்கிறாள். அந்த பக்கமாக வந்து அந்த அரசன் வந்து போய்கிட்டு இருக்க அவனை காப்பாற்றி வந்து கூட்டு போய்கிட்டு இருக்கும்போது இவன் வந்து அவனை பார்த்தோன்னே கத்த ஆரம்பிச்சிடறான். அவனும் இவளை பார்த்தோன்னையும் இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிடுவாங்க அரண்மனைக்கு. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.